இன்னைக்கு நம்ம அப்கமிங் ஐபிஎஸ்ல ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வரப்போற ஐபிஎஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் வந்து அப்கமிங் ஐபிஎஸ்ல ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வரப்போற 3 ஐபிஎஸ் பத்தி நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் எதுக்கு இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன்னா, யூசுவலாவே வந்து நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அதுக்கான அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குதுன்னா, அந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா மூலம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அலாட்மெண்ட்க்கான சான்சஸ் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவை பற்றி நான் பேச போகிறேன். இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி, அதாவது தாய் நிறுவனம், அவங்களோட துணை நிறுவனத்தை வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக வரும்போது ஐபிஓக்காக வர்றாங்க. ஸோ இப்போ அந்த ஐபிஓக்கு வரும்போது ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த பேரண்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரக்கூடிய ஒரு சின்ன ப்ரிவிலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடியரி நிறுவனத்தில் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டா மூலமாக அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவுக்கு வர்றாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 10% வரைக்கும் தான் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவுக்கு ஒதுக்குவாங்க. ஸோ எல்லா பேரண்ட் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்சிடிஸ் வரும்போது இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவுக்கு வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவை ஒதுக்குவாங்க. ஒரு ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு செபிக்கு டிஆர்ஹெச்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பரை தான் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வர்றாங்க அதை போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவை பற்றியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய 3 நிறுவனங்களுமே அவங்க டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணிட்டாங்க. அவங்க டிஆர்ஹெச்பியில் அவங்களோட பேரண்ட் கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருப்பதாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 3 நிறுவனங்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐபிஓ கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட், ஒன் ஆஃப் த லீடிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா. இவங்க போத் டிசைன் மற்றும் மேனுஃபேக்சரிங் இரண்டுமே வந்து பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் 2 வீலர் மற்றும் 3 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. நமக்கு நல்லா ஃபெமிலியரான ஆம்பியர் பிராண்டோட ஸ்கூட்டர்ஸ் இந்த நிறுவனத்தோட தான். அது மட்டும் இல்லாமல் 3 வீலர் ஆட்டோ ரிக்ஷாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. போத் பர்சனல் மற்றும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரில் இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இன் இந்தியா. ஸோ இவங்களோட ஆம்பியர் பிராண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர்ஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களோட 3 வீலர் ஆட்டோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சேலில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த வெஹிக்கிள்ஸை நம்ம தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேஷ்லேயும் இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இப்போ நம்ம இந்த நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர் கோட்டாவை பற்றி பார்ப்போம். இவங்களோட பேரண்ட் கம்பெனி கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட். இந்த நிறுவனம் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகியிருக்கு. இந்த நிறுவனம் 260 ரூபா ரேஞ்சில் வந்து தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓக்கான இனிஷியல் பேப்பர்ஸ், அதாவது டிஆர்ஹெச்பியை வந்து இவங்க செபிக்கு டிசம்பர் 30 சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஆர்ஹெச்பியில் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எலிஜிபிள் ஜிசிஎல் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஐபிஓவோட டிஆர்ஹெச்பி. அந்த டிஆர்ஹெச்பியில் தான் வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிசிஎல்னா கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த நிறுவனத்தோட ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். யூஸ்வலாகவே இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கும்னா, ஐபிஓக்கு வரக்கூடிய நிறுவனம் அவங்களோட ஃபைனல் டாக்குமெண்ட்டான ஆர்ஹெச்பியை செபிக்கு சப்மிட் பண்ணும்போது நீங்கள் அவங்க பேரண்ட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்றைக்கி அந்த நிறுவனம் ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியை ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேலியாச்சும் வந்து அந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. சில பேர் வந்து ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுற அன்றைக்கி அந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியை வாங்கிட்டு நான் ஏன் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அந்த ஷேர்ஸை வந்து இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நாளைக்கு தான் அவங்களோட ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வரும். அப்போது ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுற அன்றைக்கி தான் நீங்கள் அந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் டே தான் வந்து நீங்கள் அவங்க ஷேர் ஹோல்டர் ஆவீங்க. அதனால தான் வந்து அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் இழக்கிறீங்க. அப்போது ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து இந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது தான் வந்து எலிஜிபிலிட்டிக்கான விஷயம். அப்போது இந்த நிறுவனத்தோட ஆர்ஹெச்பி எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனி டே வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியான கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் ஷேர்ஸை வந்து இப்போ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் அவங்க ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. எனவே நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இவங்க பேரண்ட் கம்பெனியான கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் ஷேர்ஸை வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஷேர் ஹோல்டர் கோட்டா எலிஜிபிலிட்டி அதிகரிக்கும். இந்த ஐபிஓவில் 1000 கோடிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
இந்த 1000 கோடியை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி அசம்பிளி ஃபெசிலிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் இந்த 1000 கோடியை வந்து இந்த ஐபிஓ மூலம் திரட்டி பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஐபிஓ பற்றி இவ்வளோ டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஐபிஓக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறதா வந்து நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வரப்போகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா கிடைச்சா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறனால தான் வந்து இந்த ஐபிஓ பற்றி நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இரண்டாவது ஐபிஓ இஏஏஏ இந்தியா ஆல்டர்னேட்டிவ்ஸ் லிமிடெட் ஐபிஓ. இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்களோட டிஆர்ஹெச்பியை டிசம்பர் 10, 2024 அன்றைக்கி செபிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஆர்ஹெச்பியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எலிஜிபிள் இஎஃப்எஸ்எல் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஎஃப்எஸ்எல் எடில்விஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அவங்க தான் இவங்க பேரண்ட் கம்பெனி. அந்த ஷேர்ஸை வைத்துள்ள எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ இந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனி தற்போது ₹106 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் 56,000 கோடிக்கான அசட்ஸை வந்து தற்போது வரை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஷேர் ஹோல்டர் கோட்டாவுக்கு 10% இந்த ஐபிஓவில் ஒதுக்கியிருக்காங்க. இவங்களோட இஷ்யூ சைஸ் வந்து 1500 கோடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து இந்த ஐபிஓவின் மூலமாக அவங்க ஷேர்ஸை வந்து விற்பனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய நிலவரம் தற்போது டிஆர்ஹெச்பியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓவில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் எடில்விஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ஐபிஓவில் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஐபிஓக்களோட டிஆர்ஹெச்பியை கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஐபிஓக்களோட டிஆர்ஹெச்பி லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேர்ட் ஐபிஓ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இவங்க என்பிஎஃப்சின்னு சொல்லப்படும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்க பேரண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க். இவங்க வந்து இவங்க பிஸ்னஸ் 3 வெர்டிக்கலில் இருக்குது. அதாவது என்டர்பிரைசஸ் லெண்டிங், அசட் ஃபினான்ஸ், கன்சூமர் ஃபினான்ஸ்னு இவங்க ஃபினான்ஸ் ஓரியன்டில் 3 ப்ராடக்ட் வச்சு இவங்க பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செபி வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதன் காரணமாக தான் இவங்களும் இந்த ஐபிஓக்கு வந்திருக்காங்க. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 12,500 கோடியாக இருக்கும். அதில் 10,000 கோடிக்கு வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்க போகுது. அதாவது இவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஹெச்டிஎஃப்சி பேங்க் 10,000 கோடிக்கான ஷேர்ஸை வந்து இந்த ஐபிஓன் மூலமாக வந்து அவங்களோட ஷேர்ஸை விற்பனை பண்ண போகிறாங்க. பேலன்ஸ் இருக்க 2,500 கோடிக்கு தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஐபிஓவில் இஷ்யூ பண்ண போகிறாங்க ஷேர்ஸை. ஸோ இந்த ஐபிஓவில் மெயினாக பார்க்க பண்ண வேண்டிய விஷயம்னா, இந்த ஐபிஓக்கு டிஆர்ஹெச்பி நவம்பர் மாதமே ஃபைல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இந்த ஐபிஓ பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா, செபி வந்து இவங்களோட காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் மேலே வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஐபிஓ வர்றதுக்கான தாமதங்கள் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, இந்த ஐபிஓ நீங்கள் கன்சிடர் பண்ணலினாலும் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர்ஸை வாங்கிட்டீங்கன்னா இவங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐபிஓக்கு வர போகிறாங்க. அந்த ஐபிஓ தான் வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா. ஸோ எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அதனால் இந்த 2 ஐபிஓக்களுமே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன பேரண்ட் கம்பெனிஸில் நீங்கள் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருக்கீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸே போதுமானது. புதுசாக வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாக்காக வாங்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அதை விற்கிற பிளானில் இருந்தீங்கன்னா கூட ஜஸ்ட் 1 ஷேர்ஸை வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்ற ஷேர்ஸ் எல்லாம் வேணால் விற்றுக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 கம்பெனிஸ் எந்தெந்த ஐபிஓஸ் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் வர்றாங்க, அவங்க பேரண்ட் கம்பெனி யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். சில காமனாக இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். எத்தனை ஷேர் வாங்கணும் பேரண்ட் கம்பெனியில் நான் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் எலிஜிபிளாக இருக்குன்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு ஷேர் இருந்தாலே அந்த நிறுவனத்தில் நீங்கள் பங்குதாரராக தான் இருப்பீங்க. அதனால் ஒரு ஷேர் வைத்திருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், நிறைய ஷேர்ஸ் வச்சுருந்தா ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகரிக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியெல்லாம் யாரும் வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஷேர் ஹோல்டராக இல்லையான்னு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஷேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. எஃப்என்ஓ ஷேர்ஸ் வச்சுருந்தா போதுமா, அதாவது பேரண்ட் கம்பெனியோட எஃப்என்ஓ ஷேர்ஸ்னு வச்சுருக்கேன் இந்த ரெக்கார்ட் பீரியடில், அப்போ அது எலிஜிபிள் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த டிஆர்ஹெச்பினா என்ன, ஆர்ஹெச்பினான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்காக நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால்
நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் இன்வெஸ்டர் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.